வியூவர்ஸ், வெல்கம் டு தி பிஸி ஃபுட் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சூப்பராக ஒரு தீன்ஸ் பொங்கல் தான் நான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து நான் வந்து லைட்டாக வந்து வறுத்துருக்கேன். ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி குக்கரில் தான் வியூவர்ஸ் வச்சு காமிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் 1.25 டம்ளர் வந்து பச்சரிசியை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதில் 1/4 டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2.25 டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர் பால். சரியா? இதை வந்து நம்ம குக்கரில் நம்ம வந்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். மூடிடலாம். மூடி போட்டு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அந்த விசில் வர்ற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாகு செய்ய போகிறோம். இப்போ அதில் வந்து நான் சின்னதாக ஒரு அடி கனமான பாத்திரத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம 2.25 டம்ளர் நான் சொன்னேன் இல்லையா, 1.25 டம்ளர் வந்து ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதில் 1/4 டம்ளர் பால். இது அதே மாதிரி 3 டம்ளர் வந்து கருப்பு வெல்லம் இருக்குல்லையே, அதை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். பாகு செய்ய போகிறோம். இதை நம்ம கம்பி பதத்துக்கு செய்யணும்னு அவசியமே இல்லை. அந்த வெல்லம் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, போதும். நல்லா கெட்டியாக வரும். ஒரு 2 கொதி நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து வடிகட்டி தான் நம்ம இந்த பொங்கல் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரியா? பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் வியூவர்ஸ். இது வந்து நல்லா வந்து ஒரு 3 தடவை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்களேன் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் கம்பி பதத்துக்கெலாம் காய்ச்சணுன்னு அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் இருத்துட்டிங்கன்னா அந்த மண் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி செய்கிறப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து நல்லா ஒரு 3 கொதி வந்து வரட்டும். அங்கே பாருங்கள், நல்ல முறையாக பொங்கி வருது பாருங்களேன். இதில் அந்த மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் அப்படியே வந்துடும் வியூவர்ஸ். அதுக்காக தான் வந்து நம்ம இதை வந்து பாகு காய்ச்சறது. இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நான் வந்து 3 விசில் வந்து ஸ்டீமை எடுக்காமல் அப்படியே குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான். நம்ம ஏன் வந்து அது கீ விட்டு நம்ம வந்து அந்த ரைஸை வேக வைக்கிறோன்னா எல்லாம் ஒரே பதமாக வேகும். அதுக்காக தான். அவ்வளோதான். நான் வந்து இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு நல்லா கொதி வந்துருச்சு. அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா வரும். ஸோ அப்போ வந்து நம்ம நல்லா குக்கரை ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம வந்து முந்திரி பருப்பு இதெல்லாமே வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் 1.25 டம்ளருன்னு சொன்னப்போ 250 கிராம் ரைஸு. சரிங்களா? அதுக்கு வந்து 3 டம்ளர் வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன். ப்ளஸ் வந்து 450 கிராம் வந்து நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மொத்தமே 50 to 75 கிராம் தான் கீ நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் வந்து நம்ம கீ வந்து ரைஸை வேக வைக்கிறப்போ போட்டிருந்தோமா. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கீயில் முந்திரி பருப்பு, பாதாம் போட்டிருக்கேன். என்கிட்ட பாதாம் இருக்குது. சும்மா ஒரு 4-5 பாதாமை கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஒரு 75 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துருங்க. கிறிஸ்மஸ் பழம் வந்து நிறைய சேர்க்காதீங்க வியூவர்ஸ். ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் பழம் வந்து என்ன ஆகும்னா புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இறக்க போகிறப்போ அந்த முந்திரி பருப்பு பாதாமை வந்து நம்ம எடுக்க போகிறப்போ கிறிஸ்மஸ் பழம் சும்மா ஒரு 5-6 பழம் போடுங்க, போதும். ரொம்ப போடாதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு வர்றப்போ நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தேங்காய் சில்லு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. நீங்கள் முந்திரி பருப்பே போடணும்னு கூட அவசியமே இல்லை. தேங்காவே கம்ப்ளீட்டாக போட்டு நல்லா வந்து நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அதுவே ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாகு வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஆறி இருக்குது. அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணப்போ அந்த நல்லா நுரையா அந்த தூசி அது எல்லாமே வந்து ஃபில்ட்ரு ஆயிரும். நம்மளுக்கு நல்ல கிளியரான ஒரு பாகு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு வந்து ஒரு 2-3 தடவை நல்லா வந்து அந்த சாதத்தை வந்து கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு பாருங்கள், நல்லா ஒரே பதத்துக்கு வெந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து 1/2 ஸ்பூன் கீ போடுறோம். நல்லா ஒரே பதத்துக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன். இந்த காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம வந்து குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. சிம்முக்கும் ஆணுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து பாகை ஊற்றிட்டு நம்ம அப்படியே பொங்கல் செஞ்சிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் வியூவர்ஸ். இதை ஒரு பக்கம் நம்ம சாதத்தை வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் பாகு காய்ச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நல்லா பாகை வந்து நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறிடுங்க. ஏன்னா ஒரு சாதத்துலேயும் அந்த வெள்ளைப்பாகு வந்து போய் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிளறிடணும். நல்லா அடியிலலாம் நல்லா கரண்டியை விட்டு நல்லா கிளறிடுங்க. இல்லாட்டி ஒரு மாதிரி பிடிச்சிரும். ஏன்னா பாகு வந்து டக்குன்னு வந்து
ஹீட் ரொம்ப இருந்துச்சுன்னா கீழே வந்து அடி பிடிக்கும். அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. குக்கர் வந்து நான் பெரிய பர்னரில் வச்சுருக்கேன். சிம்முக்கும் ஆணுக்கும் நடுவில் வச்சுருக்கேன். சரிங்களா? இதை வந்து நல்லா கிளறிடுங்க. நீங்கள் கிளற வேக 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 உங்களுக்கு அந்த லிக்விடாக இருக்கிறது வந்து நல்லா இறுகும். நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா இறுகி வரும். இப்போ வந்து நான் பாதாம், முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நம்ம கிளறிட்டு பச்சை கற்பூரம் போடுவாங்க பொங்கல் செய்கிறப்போ. நான் அது போட மாட்டேன். நான் அதுக்கு பதில் வந்து என்ன போடுவேன்னா, ஏலக்காய் தட்டி போட்டுட்டு சுக்கு போடுவேன். சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லது, உப்பிசம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் சுக்கு தான் வந்து இதில் தட்டி போடுவேன். இப்போ ஏலக்காய் போட்டாச்சு. கொஞ்சோண்டு சுக்கு போட்டுக்கோங்க. வாசமாகவும் இருக்கும், அதே நேரம் வந்து பிள்ளைங்களுக்கும் ரொம்ப செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து வச்சுருந்த நெய் மீதம் இருந்துச்சு இல்லையா அந்த சட்டியில், அதை இதை போட்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு குக்கரில் விசில் போடாமல் சும்மா மூடி வைங்க. மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வைங்க. அப்படி 7 நிமிஷம் வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நல்லா அந்த உள்ளே ஃபுல்லாக நல்லா இஞ்சும், நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு முன்னாடி நல்லா குக்கரை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சோன்னா நல்லாவே வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். சூப்பராக அந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். நான் அப்படியே கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது இன்னும் ஆற ஆற இன்னும் நல்லா இறுகும் வியூவர்ஸ். அது நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 நாள் கூட இந்த பொங்கல் வந்து கெட்டு போகாது. பாகு காய்ச்சி நீங்கள் ஊற்றி வைக்கிற பொங்கல் வந்து 2 நாள் கூட கெட்டு போகாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து வச்சது முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு கிளறினேல, இப்போ கார்னிஷ்காக சும்மா மேலாப்பில் அப்படியே தூவிட்டு நான் அப்படியே வச்சிடுறேன். அவ்வளோதான். இதை அப்படியே சர்விங்க்கு எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரை ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து உளுந்த வடை பண்ணியிருக்கேன். சட்னி உளுந்த வடை பண்ணியிருக்கேன். 1 கப்பு, அவ்வளோதான். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த பொங்கல் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரைஸு, ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு அவலில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நாட்டு அவல் சொல்கிறோம் இல்லையா, அந்த சிவப்பு கலரில் இருக்கும்ல நாட்டு அவல், அதே மாதிரி 15 மினிட்ஸ் அந்த அவலை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு இதே மாதிரி பாகு காய்ச்சி இந்த மெத்தடில் முந்திரி பருப்புக்கு பதில் தேங்காய் போடுவாங்க. தேங்காவை நல்லா போட்டு எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ சர்வ் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி உளுந்த வடை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சமாக தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. இந்த பொங்கலோட உங்களுக்கு எல்லா சிறப்பும் நீங்கள் பெற்று வளமான வாழ்வு வாழணும்னு தீன்ஸ் பிசே ஃபுட் சேனல் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.